வணக்கம் நண்பர்களே. நீங்கள் உங்கள் வாழ்வில் எந்த ஒரு விஷயத்தையும் அல்லது எந்த ஒரு தொழிலை தொடங்கினாலும் உங்களுடைய யோசனைகளை மற்றவர்கள் அப்படியே காப்பி செய்து உங்களை விட அந்த செயலில் அல்லது அந்த தொழிலில் முன்னேறி விடுகிறார்களா? கவலைப்படாதீர்கள். இந்த கதை உங்களுக்கானதுதான். இந்த கதையை முழுவதுமாக கேளுங்கள். இது போன்ற சிறந்த மோட்டிவேஷன் கதைகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஒரு பெருநகரில் கனவுகளும் முயற்சிகளும் நிறைந்த ஒரு இளைஞன் வாழ்ந்தான். அவனின் பெயர் ரோஹன். சிறுவயதிலிருந்தே தனக்கென ஒரு அடையாளம் கட்டிக்கொள்ள வேண்டும், உலகத்துக்கு தனித்துவமான ஓர் அம்சத்தை வழங்க வேண்டும் என்பதே அவன் கனவாக இருந்தது. ஆனால் அந்த கனவுகளை நனவாக்குவதற்கான பாதை சிரமங்களால் நிறைந்திருந்தது. ரோகன் எந்த ஒரு தொழிலை தொடங்கினாலும் அதை மற்றவர்கள் அப்படியே காப்பி செய்து ரோகனை விட எளிதாக முன்னேறி விடுவார்கள். ரோஹன் பலவிதமான வணிக முயற்சிகளை தொடங்கினான். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் எதிரிகள் மூலம் தோல்வி அடைந்தான். ஆனால் தன்னால் எதனால் எந்த ஒரு தொழிலிலும் ஜெயிக்க முடியவில்லை என்பது மட்டும் ரோகனுக்கு புரியாத புதிராகவே இருந்து வந்தது. அந்த எதிரிகளுள் முக்கியமானவன் விக்ரம். அவன் ரோஹனின் யோசனைகளை திருடி அதே யோசனையை கொண்டு அதிக விளம்பரங்கள், குறைந்த விலையில் வியாபாரம் செய்து வெற்றி கண்டான். முதலில் ரோகன் ஒரு கப்பல் தயாரிப்பு கம்பெனியை ஆரம்பித்தான். அந்த கம்பெனியின் மூலம் ரோகனுக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைத்தனர். அதனால் நல்ல லாபமும் கிடைத்தது. சில நாட்கள் சென்றன. விக்ரம் ரோகனின் அதே யோசனையை பின்பற்றி அவனுடைய கம்பெனிக்கு அருகிலேயே ஒரு கப்பல் தயாரிக்கும் கம்பெனியை ஆரம்பித்தான். இது ரோகனுக்கு மிகவும் வருத்தத்தை அளித்தது. மேலும் விக்ரம் ரோகன் கப்பலை விட மிக குறைந்த விலையில் அவனுடைய கப்பலை விற்பனை செய்தான். அதன் கூடவே அவன் அதிக விளம்பரங்களும் செய்து மிகப்பெரிய தொழிலதிபராக மாறிவிட்டான். இதனால் ரோகனின் வாடிக்கையாளர்களின் அளவு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே சென்றது. ரோகன் இந்த தொழிலில் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்க வேண்டியிருந்தது. இது ரோகனை மிகவும் பாதித்துவிட்டது. ரோகன் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளானான். பிறகு ரோகன் ஒரு நாள் அவனுடைய அபார்ட்மெண்டில் இருக்கும் நண்பனை சந்தித்து இதை பற்றி கூறினான். நான் எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் விக்ரம் என்னுடைய தொழிலை அப்படியே காப்பி செய்து அந்த தொழிலில் எப்படியோ முன்னேறி விடுகிறான். அதே நேரத்தில் என்னுடைய முயற்சிகள் அனைத்தும் வீணாகி விடுகின்றன. என்னுடைய வாடிக்கையாளர்கள் சில நாட்களிலேயே அவனுடைய வாடிக்கையாளர்களாக மாறிவிடுகின்றனர். இது எதனால் என்று எனக்கும் புரியவில்லை என்று கூறி வருந்தினான். அதற்கு ரோகனின் நண்பன் அவனிடம், நண்பா, நீ தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். உன்னுடைய தொழிலை ஒருவர் காப்பி செய்துவிட்டால் நீ அதற்காக கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அதேபோல் நீ யாருடனும் போட்டியிடாதே. நான் இப்போது உனக்கு ஒரு யோசனை சொல்கிறேன். இந்த தொழிலில் விக்ரம் உன்னுடைய வாடிக்கையாளர்களை கவர்ந்து விட்டான். எனவே நீ வேறு ஒரு தொழிலை முயற்சி செய்யலாமே என்று கூறினான். ரோகனும் தலையை அசைத்து சரி என்று சொல்லிவிட்டு அதன்படி ரோகன் மீண்டும் பல நாள் முயற்சி செய்து ஒரு வாகன தொழிற்சாலையை ஆரம்பித்தான். வாகன தொழிற்சாலையும் நல்ல லாபத்துடன் செயல்பட்டு வந்தது. ரோகன் மீண்டும் சந்தோஷமாக இருந்தான். ஆனால் அந்த சந்தோஷம் பல நாள் நீடிக்கவில்லை. ரோகன் எதிர்பார்த்தபடியே விக்ரம் அதே வாகன தொழிற்சாலை தொழிலை தொடங்கிவிட்டான். இந்த தொழிலிலும் அவன் அதிகம் விளம்பரங்கள் மற்றும் குறைந்த விலையில் வாகனங்களை உற்பத்தி செய்து அதிக வாடிக்கையாளர்களை கவர்ந்து விட்டான். ரோகனின் வாடிக்கையாளர்கள் வழக்கம் போல விக்ரமின் வாகனங்களை விரும்பி வாங்க தொடங்கிவிட்டார்கள். ரோகன் மீண்டும் அதிக மன உளைச்சலுக்கு உள்ளானான். ஒரு நாள் அவன் ஒரு கடற்கரை ஓரத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தான். அப்போது ஒரு துறவி அவனை பார்த்தார். அவர் ரோகனிடம், நீ ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டார். ரோகன் அவனுடைய வாழ்வில் நடந்த அத்தனை விஷயங்களையும் அந்த துறவியிடம் கூறினான். துறவி சிறிது சிரித்துக்கொண்டு அவனிடம் கூறினார், நீ எப்போதும் எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலில் மட்டுமே உன்னுடைய முழு கவனமும் இருக்க வேண்டும். மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் அல்லது மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பற்றி நீ சிந்திக்கவே கூடாது. அப்படி நீ சிந்திக்கும்போது உன்னுடைய மனம் முழுமையாக மற்றவர்களை பற்றி சிந்திக்க ஆரம்பித்து விடுகிறது. மேலும் உன்னுடைய தொழிலை பற்றி சிந்திக்க மறந்து விடுகிறது. மேலும் உன்னுடைய தொழிலை மற்றவர்கள் காப்பி செய்கிறார்கள் என்றால் அது ஒரு நல்ல தொழிலாக தான் இருக்க வேண்டும். அந்த தொழில் லாபம் நிறைந்ததாக தான் இருக்க வேண்டும். இன்று விக்ரம் உன்னுடைய தொழிலை காப்பி செய்யவில்லை என்றாலும் நாளை யாரோ ஒருவர் நிச்சயமாக உன்னுடைய தொழிலை காப்பி செய்வார்கள். அதனால் மற்றவர்களை பற்றி எப்போதும் கவலை கொள்ளாதே. உனக்கு எந்த தொழிலில் அதிக ஆர்வம் இருக்கிறது என்பதை முதலில் தெரிந்து கொள். பிறகு அதில் உன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தினால் நிச்சயமாக நீ வெற்றி காணலாம் என்று கூறினார். அந்த துறவியின் வார்த்தைகள் ரோகனின் மனதில் தீயாய் பரவின. பிறகு ரோகன் நிதானமாக யோசித்துப் பார்த்தான்.
அவனுக்கு எந்த தொழிலில் மிகுந்த ஆர்வம் இருக்கிறது என்பதை கண்டுணர்ந்தான். அதன் பிறகு சில நாட்களில் ரோகன் ஒரு இருசக்கர வாகன தொழிற்சாலையை ஆரம்பித்தான். அந்த தொழிற்சாலையில் ரோகன் வழக்கம் போல மிகுந்த லாபத்தை நிலைநாட்டினான். இதை பற்றி கேள்விப்பட்ட விக்ரம் மீண்டும் அதே இருசக்கர வாகன தொழிற்சாலையை ரோகனின் தொழிற்சாலைக்கு அருகாமையில் ஆரம்பித்தான். நாட்கள் கடந்தன. வழக்கம் போல ரோகனின் வாடிக்கையாளர்கள் விக்ரம் தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட வாகனங்களில் அதிக ஆர்வம் செலுத்தினர். ஏனென்றால் விக்ரம் முழுவதுமாக அவனுடைய தயாரிப்புகளை பெரிய அளவில் விளம்பரம் செய்வதிலும் மற்றும் வாடிக்கையாளர்களை கவர்வதிலும் ஆர்வம் செலுத்தினான். அதே நேரத்தில் வாடிக்கையாளர்களுக்கு தரமான தயாரிப்புகளை வழங்க வேண்டும் என்பதை மறந்துவிட்டான். இதனால் விக்ரமின் தயாரிப்புகள் அனைத்தும் தரம் குறைந்தவைகளாகவே காணப்பட்டன. அதே நேரத்தில் ரோகன் தரமான இருசக்கர வாகனங்களை அவனுடைய வாடிக்கையாளர்களுக்கு வழங்கிக் கொண்டிருந்தான். நாட்கள் கடந்தன. ரோகன் இருசக்கர வாகனங்களின் தரத்தை உணர்ந்த வாடிக்கையாளர்கள் மீண்டும் அவன் தயாரிப்புகளை விரும்ப ஆரம்பித்தனர். இதனால் சில நாட்களிலே எல்லா வாடிக்கையாளர்களையும் கவர்ந்துவிட்டான். விக்ரமால் இந்த முறை வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் ரோகன் இப்போது விக்ரமின் தொழிலை பற்றி சிந்திப்பதை நிறுத்திவிட்டான். மாறாக அவனுடைய தொழிலில் முழு கவனத்தையும் செலுத்தினான். பிறகு ரோகன் தொழிலில் பெரிய வெற்றியை அடைந்தான். நண்பர்களே, நீங்களும் உங்கள் வாழ்வில் ஏதாவது ஒரு தொழிலை செய்து முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக உங்களது சிந்தனை முழுவதுமாக அந்த தொழிலை பற்றி மட்டும்தான் இருக்க வேண்டும். யாருடனும் போட்டியிடாதீர்கள். மற்றவர்களை பற்றி சிந்தித்து உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்கள் வாழ்வில் இதுபோன்ற நிகழ்வுகளை உணர்ந்திருக்கிறீர்களா? கமெண்டில் தெரிவியுங்கள்.